படிப்படியாக மதுவை குறைத்தல். எப்படி குறைப்பீங்க? இப்போ நான் வந்து 5 வருஷம் எனக்கு ஆட்சி கிடைச்சிருக்கு. நான் பவர்ல இருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இயர்ல முதல் வருடத்தில நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆளுக்கு 250 எம்எல் தான் நான் வந்து லிக்கர் தருவேன். உங்களுக்கு ஒரே பாட்டில் தான். அது 250 மில்லி தான் அளவு. உங்களுக்கு தான் தருவேன். அது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். அது டெய்லிக்கும் ஓப்பன்ல இருக்கும். அதே நார்மல் டைம் தான். 10 மணி டூ 4 மணிக்கோ, 5 மணிக்கோ, 12 மணிக்கோ அந்த மாதிரி தான். ஸோ உங்களுக்குன்னு ஒரு அடையாள அட்டை. ஃபார் எக்ஸாம்பிள் ஆதார் கார்டே எனஃப் தான். ஆதார் கார்டிலே உங்களோட வயது விவரங்கள் இருக்கும். உங்களோட நீங்கள் ரேகை வச்சிங்கன்னா, நீங்கள் எந்த வயதில் உட்பட்டவர், 18 வயதுக்கு உட்பட்டவரா, மேற்பட்டவரா அப்படின்னு காமிக்கும். அப்படி 12 வயசுக்கு கீழே இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஆல்கஹால் கிடையாது, துரத்தி விட்டுருவாங்க. 18 வயசுக்கு மேலே இருக்குன்னா உங்களுக்கு ஆல்கஹால் உண்டு. ஒரே பாட்டில் 250 மில்லி மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். டெய்லிக்கும் கடை ஓப்பன் இருக்கும். 24 மணி நேரத்திற்குள்ளே உங்களால் இன்னொரு பாட்டில் வாங்க முடியாது. எடுத்துக்காட்டு, நீ காலை திங்கக்கிழமை 10 மணி கடை திறந்தோடனே நீங்கள் ஒரு 250 ml உங்களோட கைரேகை வச்சு வாங்குறீங்க அப்படின்னா, திருப்பி செவ்வாய்க்கிழமை 10 மணிக்கு தான் உங்களால் வாங்க முடியும். ஒரு பாட்டிலுக்கு மேலே உங்களால் வாங்க முடியாது. இதுதான் முதல் வருடங்கள் 12 மாதங்கள் இதுதான் நடைமுறையில் இருக்கும். 12 வருடங்கள் இதுதான் நடைமுறையில் இருக்கும். முடிஞ்சதுக்கப்புறம் 2வது வருட துவக்கத்தில் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்கா, 2 நாட்கள் ஒரு முறை தான் கடை ஓப்பனில் இருக்கும். 2 நாட்கள் ஒரு முறை தான் கடை ஓப்பனில் இருக்கும். இதே தான் 24 மணி நேரத்துக்கு ஒரு தடவை ஒரே பாட்டில் தான் வாங்கணும். 18 வயசுக்கு கீழே இருக்கவங்களுக்கு கிடையாது. டிஜிட்டல் ரேகை வச்சு தான் வாங்கணும். 250 எம்எல்க்கு மேலே உங்களுக்கு கிடையவே கிடையாது. மில்லி லிட்டர் மேலே கிடையாது. இதுதான் 2வது வருடம். 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே மது கடைகள் வந்து திறந்திருக்கும். இதுதான் டிஜிட்டல் மயம். எப்படின்னா, நான் ரேகை வச்சிங்கன்னா நீங்கள் எங்கே வாங்கினீங்க லாஸ்ட்டாக மது, எவ்வளோ எம்எல் வாங்கிருக்கீங்க அப்படிங்கிற மது கொண்டு நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வச்சு பார்த்தாலும், நீங்கள் கன்னியாகுமரியில் மது வாங்கிட்டு வந்து இங்கே சென்னையில் வாங்கினா கொடுக்காது. ஏன்னா 24 மணி நேரம் வந்து உங்களுக்கு ஆகலை. 24 மணி நேரம் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து மது கிடைக்கும். அது ஸோ இல்லைன்னா கிடைக்காது. செகண்டு, 2 வருடங்கள் முடிஞ்சு 3வது வருட துவக்கத்தில் அப்படின்னா 2 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே. அது 1 விட்டு ஒரு நாளுங்கிறது ஃபஸ்ட்டு கண்டினியூ ரெகுலர் வீக்கு, அப்புறம் ஒரு விட்டு ஒரு நாள், அடுத்து 2 நாட்கள் ஒரு முறை. அப்படின்னா திங்கக்கிழமை ஓப்பனில் இருந்துச்சு அப்படின்னா செவ்வாய் புதன் லீவு, வியாழக்கிழமை தான் திருப்பி மது வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதுவுமே ஒரு நபருக்கு 250 எம்எல் மட்டும்தான் கிடைக்கும். 24 மணி நேரத்துக்கு மேலே அடுத்த பாட்டில் கிடையாது. 18 வயதுக்கு உட்பட்ட கிடையாது. அதுபோல் நீங்கள் 250 மட்டும்தான் ஒரு நபருக்கான கொள்முதலாக இருக்க போது நீங்கள் பே பண்ணி வாங்கிக்கலாம். அது 3வது வருடத்துக்கு நடைமுறையில் இருக்கும். ஸோ 4வது வருடத்தில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 4 நாட்களுக்கு 2 நாட்களுக்கு வந்து 3 நாட்களுக்கு ஒரு முறை மட்டுமே மது விலக்கு. அப்படின்னா வாரத்துக்கு 2 நாள் தான். ஸோ திங்கக்கிழமை ஓப்பன் ஆச்சு அப்படின்னா செவ்வாய் புதன் வியாழன் லீவு, திருப்பி வெள்ளிக்கிழமை தான். ஸோ வாரத்தில் திங்கக்கிழமையில் நம்மளோட ஸ்டார்டிங் வந்து சண்டே வந்துச்சுன்னா சண்டே ஓப்பனில் இருக்குது. திங்கக்கிழமை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை லீவு, வியாழக்கிழமை, அப்புறம் திருப்பி ஞாயிற்றுக்கிழமை. அப்போது 7 நாட்களில் 4 நாட்கள் ஒரு முறை தான் வந்து உங்களுக்கு மது வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அதுதான் வந்து நடைமுறை. 3 நாளுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு வந்து மது கடை ஓப்பன் இருக்கும். அதுக்கும் இதே நடைமுறை தான். நீங்கள் 24 மணி நேரத்துக்கு ஒன்று வாங்க எக்ஸ்ட்ரா வாங்க முடியாது. 250 ml மட்டும் தான். 18 வருஷம் கிடையாது. டிஜிட்டல் மானிட்டரிங் தான். உங்களால் ஐடி கார்டு இல்லை, ரேகை வைக்கல அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கவே கிடையாது. நீங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கலாம். அடுத்தது, இந்த 4 வருடத்திலேயே மதுப்பிரியர்கள் வந்து ஓரளவுக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்களோட மைண்ட் செட் வந்து அடாப்ட் ஆகிருக்கும். ஓகே 250 ml தான் நமக்கு. ஸோ இன்றைக்கி கடை ஓப்பனில் இருக்கா, அதுக்கப்புறம் 4 நாள் கழிச்சு தான் அப்படிங்கிறது அவங்களோட மைண்டில் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக 4 வருடங்கள்